வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் சில்லி ரோஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ரசம் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூமை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்தமாரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த மஷ்ரூம் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்து வரும். இதில் இருந்த தண்ணியை வந்து அதில் பிரிஞ்சிடும். இப்போது மஷ்ரூமை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து நீங்கள் வந்து மாவு சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் சரி கொஞ்சம் வந்து தண்ணி விடும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியை வந்து ஒட்டை புழிஞ்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த மாவை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போதே வந்து நல்லா வந்து இந்த மாவு கோட் ஆகணும். ரொம்ப பிசு பிசுப்பாகக்கூடாது. இப்போது அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. மஷ்ரூமை வந்து எண்ணெயில் போடும்போதே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் வந்து சலசலன்னு வெடித்து வெளில வரல பாருங்கள். இதுக்காக தான் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்தை வந்து மஷ்ரூம் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா லைட்டாக வந்து அது வெந்து வரும். அப்போ வந்து மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டிட்டு நல்லா அது மேலே வந்து மாவு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது வந்து சலசலன்னு வெடித்து வந்து எண்ணெய் வந்து வெளில தெரிக்காது. இப்போ வந்து எல்லா மஷ்ரூமும் போட்டாச்சு. அடுப்பை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து மற்ற சைடுக்கு வந்து திருப்பி விடுங்க. ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து பார்த்திங்கனாலே கலர் மாறது தெரியும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான டைமு. அப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயை விட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், கலர் வந்து மாறி வந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி 1/2 ஸ்பூன், பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நல்லா இந்தமாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி தான் வந்து நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் மாற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப வந்து வெங்காயம் வந்து தெரிய தேவையில்ல. மஷ்ரூம் மட்டும் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சால் போதும்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடு வந்து வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூளோட வாசனை, அதுக்கப்புறம் கரம் மசாலாவோட வாசனை, இந்த கொரியாண்டரோட வாசனை எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து வதங்கி போகும். 1/2 கப் அளவுக்கு தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட தயிரில் இருக்க வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து அழகாக வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிலே வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட அந்த மஷ்ரூம் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து வதக்கும் போதே வந்து நல்லா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹோட்டல் எப்படி கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு நல்லா ரிச் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ரசம் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மஷ்ரூமை வச்சு ஒரே மாதிரி சாப்பிட்றேன்னு தோணும் போது வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து வதங்கிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் சில்லி ரோஸ்ட் தயார்.